தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் ஏன் நிறைய புகைப்பிடிக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள் அப்படின்னா, ஏன் உடம்பை அழிச்சிக்கிற செயல்களில் ஈடுபடுகிறார்கள்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை. அவர் அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் உடம்பை அழித்து கொள்கிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த உலகம் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிவு சூழ்ந்த உலகம். இது அழிவு சூழ்ந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா, அது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல நம்ம நாம் கண்ட்ரோலாக இருக்கலாம், நம்ம கட்டுப்பாடு. ஆனால் ஒரு விபத்துங்கிறது ரோட்டில் நடந்து போகிறோம். எங்கே போனாலும் நம்ம ரோட்டில் தான் நடந்து போகணும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம ஒரு வேலை செஞ்சால் ரோட்டில் நடக்காமல் யாராலையுமே எங்கே ஒதுங்கி எங்கேயாவது தெரியாமல் அப்படிலாம் போக முடியாது. எல்லாம் இந்த சாலைகளில் தான் நம்ம நடந்து போகணும். விபத்துங்கிறது எதிரில் வர்றவங்க நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருவாங்க. அப்போ நமக்கு மரணம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பத்திரமா வெளியே போயிட்டு வீடு திரும்புறது பெரிய போராட்டமாக இருக்குது மக்களுக்கு. இப்படி இந்த உலகத்தில் ஒரு உயிரோடு நம்ம கடைசி வரைக்கும் பத்திரமா ஒரு வாட்டி தான் நீங்கள் பிறக்குறீங்க அப்படின்னா, இந்த கடைசி ரொம்ப நாள் உயிரோடு வாழ்வோம், ஒரு 80 வயசுக்கு மேலே, ஒரு 90 வயசு வரை, ஒரு 100 வயசு வரை, 120 வயசு வரை நம்ம உயிரோடு வாழ்வோம் என்பது இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் எப்போ வேணாலும் அழிவு நமக்கு வருவதற்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுது, அவநம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. அவர் நோய் இல்லாமல் வாழ்வது, ஒரு மரணத்தை சந்திக்காமல் வாழ்வது பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் நம்பிக்கை இழந்து இந்த மாதிரி உடம்பே நீ என்ன அழிக்கிறது, இந்த உலகம் என்ன அழிப்பது, நானே என்ன அழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் மதுபானம் அருந்துவது, தின்னு தீக்கிறது. இருக்கிற வரைக்கும் எப்போ போவோன்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா சமைச்ச உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு தொலைப்போம், தானிய உணவுகளை சாப்பிட்டு தொலைப்போம், மாமிச உணவுகளை சாப்பிட்டு தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தின்னு தீக்கிறாங்க, மதுபானம் அருந்துகிறார்கள். இந்த மாதிரி அந்த உடலை நோயை ஏற்படுத்துகிற அந்த செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமே என்னென்னா, இந்த மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது. ஏன் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்குன்னா, எப்போ வேணாலும் நீ உடற்பயிற்சி செஞ்சால் கூட உனக்கு விபத்து ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நிறைய மக்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதே இல்லை. எப்போ வேணாலும் மரணம் வரும், அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க உடற்பயிற்சியெல்லாம் எதுக்குப்பா செய்கிற அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கை, அதுதான் இந்த மாதிரி மக்கள் தன்னைத்தானே அழித்து கொள்கிற செயல்களில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவதற்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது. அவநம்பிக்கை தான் காரணமாக இருக்குது. அவநம்பிக்கை அதுதான் இந்த நோய்கள் பெருகி போகிறதுக்கு காரணம். நோய்களை ஏற்படுத்துறது அது மனுஷங்களோட செயல்கள் தான் அது காரணமாக இருக்குது. மனுஷங்க தான் அந்த நோய்கள் தானாலாம் வராது, நாமளே செய்கிற செயல்கள் மூலமாக தான் அந்த நோய்கள் வருது. அப்படின்னா அதற்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம் இருக்குன்னா, நம்ம ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் அழிவு வரலாம். அதனால் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம். அந்த 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 அவநம்பிக்கை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் நோய் இல்லாமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிற, எப்போ வேணாலும் அழிவு. அதனால் இருக்கிற வரைக்கும் நீ அந்த அழிவை எதிர்கொள்ளி உனக்கு என்ன இங்கே ஆபத்து இருக்கோ அதை எதிர்கொள்வதற்கு உனக்கு ஒரு தைரியம் தேவை. அப்படின்னா உன்னை நீயே அழிச்சிக்கோ. யாரோ இந்த உலகத்தில் இந்த உலகம் ஒன்று அழிக்கிறத விட நீயே ஒன்று அழிச்சிக்கோ அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கையோட வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தன்னைத்தானே தனது உடலுக்கு நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்றது, மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது, இது போன்ற சோம்பேறியாக இருப்பது, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் இருப்பது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு அவநம்பிக்கை தான். அவநம்பிக்கைக்கு காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதுக்கான காரணமாக இருக்கிறது. நோய் இல்லாமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிற, சும்மா ரோபோட் மாதிரி சுற்ற வேண்டியதா. ஒரு விளையாடுறதுக்கு இங்கே ஒரு மைதானம் கிடையாது, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு மைதானம் கிடையாது, விளையாடுறதுக்கு ஒரு மைதானம். பெண்கள் அது அப்படியே ஏதோ ஒரு மைதானம் எங்கேயோ இருந்தால் கூட அங்கே ஆண்கள் தான் விளையாடுவாங்க. அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் தான் விளையாடுவாங்க. பெண்களுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெண்களுக்குன்னு தனி விளையாட்டு மைதானம் இருக்கா? தாராளமாக நிறைய இருக்கா. உங்கள் தெருவில் இருக்குதா? கிடையாது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு விளையாட்டின் மூலமாக எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அது வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? சும்மா பொம்மை மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான். ஆரோக்கியமாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை. அப்படிங்கும்போது அந்த அவநம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாத அந்த அவநம்பிக்கை தான் சும்மா அந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு அதன் மூலம் இன்பம் அனுபவிக்கிற ஒரு மனநிலை, தனது உடலை அழித்து கொண்டு அதன் மூலம் இன்பம் அனுபவிக்கிற ஒரு மனநிலை ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிறரை துன்புறுத்தி அதன் மூலம் இன்பம் அனுபவிக்கிற ஒரு சைக்கோத்தனமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்.
அப்போ அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிக்குது. நாம் உண்ணுகிற உணவு அது நம்மை நோயில் தள்ளப்போகுது. அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றோம். நம்மளே துன்பப்படுத்தி நோயில் தள்ளி அதன் மூலம் இன்பம் அனுபவிக்கிற ஒரு உலகம். இன்றைக்கி நம்ம சமைச்ச உணவுகளை சாப்பிட்றோம், ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். அது நம்மளை நாமே அழிச்சிக்கிட்டு அதன் மூலம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சைக்கோத்தனமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சினிமாவில் கூட பாருங்கள், ஒரு நடிகர் ஒரு காமெடி நடிகர் என்ன பண்ணுறாரு, அவர் அடி வாங்கிக்கிட்டு அவர் அவமானப்பட்டு மற்றவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறாரு. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது. சிரிப்புன்னா என்னென்னா, நாமளும் சிரிக்கணும், மற்றவங்களும் சிரிக்கணும். அதுதான் சிரிப்பாக இருக்கணும். அந்த சினிமாவில் என்ன பண்ணுது, காமெடி நடிகர் அவர் அடி வாங்குவார், அவமானப்படுவார், 4 பேர்கிட்ட அடி வாங்கி நம்மளை சிரிக்க வச்சுட்ருப்பார். அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது நம்ம நாம் துன்பப்பட்டால் தான், நாம் துன்பப்பட்டால் தான், நாம் துன்புறுத்தி கொண்டால் தான் நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியும். நம்மை துன்புறுத்தி அது மாதிரி பிறரை துன்புறுத்தி நாம் சந்தோஷமாக இருக்கிற அந்த மனநிலை, பிறர் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு மனநிலையில், அதாவது பிறர் துன்பப்படுவதை பார்த்து கண்டு காணாமல் போகிறது, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டு காணாத மனநிலை, இது எல்லாமே ஒரு சைக்கோத்தனமான ஒரு மனநிலையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயோ போர்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும், இன்றைக்கி எத்தனை பேர் செத்தாங்க, நிறைய பேர் செத்தாங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அல்லது அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால வருத்தப்பட்டால் கூட நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ மனசை கல்லாக்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம இதுக்கு இடையில் இவ்வளோ அழிவுகள் நடக்குது, போர்கள் நடக்குது, விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க, நோய்களால் கோடிக்கணக்கான பேர் சாகுறாங்க. இதுக்கிடையில் நம்ம எப்படி ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஒரு போர்க்களத்தில் போய் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அப்போ நம்ம மனசை நம்ம கல்லாக்கிக்கிட்டு ஒரு உணர்ச்சிகளற்ற ஒரு இயந்திரங்களைப் போல் நம்ம மாறிட்டோம். இயந்திரங்கள் எப்படி செயல்படும், அது போன்ற ஒரு உணர்ச்சிகளற்ற ஒருவராக மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஈவு, இரக்கம், கருணை எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான், அன்பு, பாசம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, அழுக வர மாட்டேங்குது, சிரிக்க வர மாட்டேங்குது. அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியாக இருக்கிறது. ஒரு அளவுக்கு தான் துன்பத்தை எதிர்கொள்ள முடியும். அளவுக்கு அதிகமாக துன்பம் வரும்போது நமக்கு அழுக கூட வராது. ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு அழுவதற்கு அழக்கூட தோணாது. அப்படியே மரண அமைதியில் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியதான். எங்கே என்ன அழிவு நடந்தாலும் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி வாழ்ந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். குடும்பத்தினரோடு நேரம் செலவழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, ஆடல் பாடல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுமைகள் அதிகமாகி போன ஒரு வாழ்க்கை, இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏகப்பட்ட தடைகள். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சு என்ன காண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோய்களை வரவழைத்து கொடுக்குது அவநம்பிக்கை. அந்த அவநம்பிக்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியாத அந்த அவநம்பிக்கையில் நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றது, மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது, ஒரு கவலையோட வெளிப்பாடு. ஒரு கவலையில் இருந்தாங்கன்னா ரொம்ப நிறைய தண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த உலகம். இந்த கவலைகள் அதிகமாகி போகும்போது நிறைய சுமைகள், குடும்ப சுமைகள் அப்படி எல்லாமே ரொம்ப அழுத்தும்போது அவங்க இதில் எங்கே நம்ம அந்த மகிழ்ச்சியாக வாழவே முடியாத ஒரு அவநம்பிக்கையில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தனது உடல் ஆரோக்கியத்தை தன்னைத்தானே அழிச்சிக்கிற மனநிலைக்கு துணிந்து விடுகிறார்கள். அதோட வெளிப்பாடு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் முழுக்க வெளிப்படுகிறது. எல்லா மக்களின் வாழ்க்கை முறையிலும் அது வெளிப்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்கிற தொழிலுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை பெறுவதற்கு நம்மை நாமே அழித்து கொள்கிற உணவுகளை சாப்பிட்டா தான் அந்த அளவுக்கு அதிகமான ஆற்றலை பெற முடியும். இந்த தானிய உணவுகள்லாம் அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரும். மாமிச உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரும். அந்த ஆற்றல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்கிற தொழிலை செய்வதற்கு இந்த அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அப்போது அந்த ஆற்றலை பெறுவதற்கு நம்மை நாமே அழித்து அந்த உணவுகளை சாப்பிட்டா அதோட பக்க விளைவுனால நமக்கு நோய் வரும். ஆனால் அதில் அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றல் இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு தொழிலை செய்ய முடியும், வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காக அந்த ஆற்றலை பெறுவதற்காக நம்மையே நாம் அழித்து அந்த உணவை சாப்பிட்டா நம்ம உடம்புல கண்டிப்பாக நோய் வரும். ஆனால் அது வேறு வழி இல்லை, அந்த ஆற்றலுக்காக நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்த மாதிரி மக்கள் அந்த தன்னைத்தானே அழிப்பதற்கு துணிந்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட முடியாது. அதனால் அந்த அளவுக்கு அதிகமான ஆற்றல் உனக்கு கிடைக்காம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ ஒரு இயலாமையை உணர்வாய், உன்னால் இங்கே திறம்பட செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல், ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. இந்த உலகத்தில் வாழணுமா, இந்த உணவுகளை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்,
இந்த உணவில் சாப்பிட்டா கண்டிப்பாக உனக்கு நோய் வரும், ஆனால் வேறு வழி இல்லை, நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா தான் அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். ஆற்றல் கிடைச்சா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உன்னால் வாழ முடியும், ஒரு தொழிலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல். ஒரு மிரட்டி தான் நம்ம இந்த உணவில் சாப்பிட்டுட்ருக்கோமே தவிர இதுக்கு அடியில் ஒரு மிரட்டல் இருக்குது. நம்ம இன்றைக்கி சோறெல்லாம் பொங்கி திங்கிறோம், பிரியாணி சாப்பிட்றோம், இட்லி பூரி பொங்கல் சோறு, இதெல்லாம் ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றலை நீ பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மிரட்டல் இல்லாத ஒரு உலகத்துக்கு போனால் தான் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, கடினமான முரட்டுத்தனமான தொழில்கள் எதுவுமே நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எளிதாக நீ வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற அந்த மிரட்டல் இல்லாத ஒரு உலகத்துக்கு போனால் தான் மட்டும்தான் நம்ம இந்த உணவுகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். அது எங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அது சாத்தியம். 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அங்கே போய் நீ இந்த மாதிரி உணவுகளை உன்னை மிரட்டி சாப்பிட வைக்கிற, பணிய வைக்கிற இந்த உணவுகளை நீ சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை அழிக்கிற இந்த உணவுகளை நீ சாப்பிட வேண்டிய அவசியம் அந்த உலகத்தில் இல்லை. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ ஒன்றும் கடினமான வேலைகளை எதையுமே செய்ய போகிறதில்ல. விவசாயம் பார்க்க போகிற, குடிசையில் வாழ போகிற, ஒரு விவசாயம் பார்க்க போகிற, அதுவும் எளிதான விவசாயம். இந்த தானியங்களை, நெல், கோதுமை இதெல்லாம் விளைய வைக்கிற விவசாயம் கிடையாது. மரங்கள் செடி கொடியில் நடுற, தண்ணி ஊற்றுற, அது காய்க்குது, அதை பறித்து சாப்பிட்ற இந்த ஒரு எளிமையான விவசாயம். தினம் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு மிரட்டல் இல்லாத ஒரு உலகம்தான் 2040க்கு அப்புறம் வரப்போகுது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதான் மிரட்டல் இல்லாத வாழ்க்கை.